அவ்வளோ பெரிய எகிப்தில் அரண்மனையிலே ஒரு மந்திரியாக ராஜாக்கு அடுத்தபடியாக உயர்வை கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் வணங்கும்படியாக யோசிப்பிட கத்துறத. ஏனென்றால் யோசிப்பை ஜெயித்த காரணம் அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள நடக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களை உயர்த்தப்பட தடை இருக்க காரணம் ஆதியிலிருந்த அன்பு, ஆதியிலிருந்த ஜெபம், ஆதியிலிருந்து உங்களுக்குள்ள உண்மை இல்லாமல் போய்விட்டதால் நீங்கள் உடைந்து போய்க்கிறோம். இதை பார்த்து கொண்டு கத்தர் தேவச்சனமே, உன்னை உயர்த்த கத்தர் உருவுதான். நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வேலை உனக்கு நினைச்சிருக்காது. இன்னைக்காச்சு ஏன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலப்பா, ஏன் எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கல? இன்னைக்கு செய்கிற வேலையில் உண்மையாரு, வேதத்தை வாசித்தா உண்மையாரு, குடும்ப வாழ்க்கையில் உண்மையாரு, கொடுத்த வேலையில் உண்மையாரு, பணம் கொடுக்குறாங்களா அதில் உண்மையாரு. உண்மையில் கர்த்தர் கிருபை அளிப்பார்.